என்ன பண்ண எல்லாம் நம்ம வீதின்னு போக வேண்டியதான். நம்ம மேல பாசம் எல்லாமே அதுக்கு குடும்பத்துக்காக அப்பதான் வேலை பார்க்குதுங்க. பாசம் எல்லாம் உள்ள இருக்கத்தான் செய்வாங்களா. நீ கொடுத்து வச்சோம் வாழ்த்து. அப்போ அட்டல் யோஜனா மட்டும் சொல்லுவோம். முதல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இது மூலமா என்னென்னலாம் வந்து டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க? இப்போ ஒருத்தருக்கு பென்ஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எதனால வரல, இப்போ எனக்கு வந்து சின்ன வயசு எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டாரு, அதனால எனக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால் உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது, உங்கள் பாப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது மூலயமா நான் இது கால் பண்ணப்போ அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், அவங்க வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. வீடு சமுதாய வானொலி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். கிருபா சார், இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க இந்த எல்டர் லைன் பத்தி. இதன் மூலமா நீங்க என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது மூலிமா வந்து முதியோர்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இந்த நம்பர் 14567 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போயிட்டு ஈஸியாக, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தராங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, எப்படின்றத புரிய வைக்கிறாங்க. அதனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்ம முதியோர் இது. ரொம்ப நன்றி சார். வீடு சமுதாய வானொலி சார் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, சில நம்ம வயசாகிட்ட பிறகு நம்மளுடைய மகனோ மகளோ நம்ம கூட பேச மாட்டாங்க, இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. இப்போ அது மாதிரி நேரத்தில் நம்ம வந்து தனிமையை ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி நம்பர் கால் பண்ணிட்டு நம்ம பேசணும்னா அவங்க வந்து நம்ம கூட பேசுவாங்க. வயசாகிட்ட பிறகு நம்ம என்ன நினைப்போம், மகனுக்கிட்டயோ மகள்கிட்டயோ பணத்தை கூட எதிர்பார்க்க மாட்டோம், ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டிராமா பார்த்துருப்பீங்க, என்னென்ன உபகரணங்கள் வந்து இந்த முதியோர்களுக்கு வந்து வழங்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்களா? இந்த பென்ஷன் வர்றதுக்கு இது கேட்கலாம் சார். அது இல்லாமல் யாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வயசானவங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி ப்ளஸ் ஏதாவது வந்து அவங்களுக்கு தேவையான வீல் சேர் இதெல்லாம் கூட வந்து இதன் மூலமாக இந்த 14567 ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அதுக்கான உதவி ஏற்பாடுகளும் கிடைக்கும். ப்ளஸ் மருந்து மாத்திரைகள் கூட இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணால் கிடைக்கும். 145667 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் சார். ஒரு கண் பார்வை நம்மளால பார்க்க முடியாது சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி கால் பண்ணாங்க. நம்பர் சொல்லுங்க, பார்க்காத சொல்லுங்க. 145667. ஓகே. உதவி செய்யணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன? முதியோர் எல்டர் லைன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. முதியோர்களுக்கு தேவையான எல்லா தகவல்கள், அதே நேரத்துல ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யணும், அவங்களை காப்பாற்றணும் கொள்ளணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த நம்பரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்பர் என்ன தெரியுமா? 14567. கோரஸா எல்லாரும் சொல்றீங்க 14567. ஓகே. இந்த நம்பர் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் வயசாகும், ஒரு கட்டத்துல நம்ம வந்து பல பேரை பார்க்குறோம், சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த முதியோர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளும் வந்து அந்த நம்பரை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யலாம். சரிங்களா? நாடகத்தை பார்த்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல, என்ன இதுல இருந்து புரிஞ்சுது உங்களுக்கு? ஆக்சுவலாக ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு எங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலில் எந்த விதமான ஹெல்ப்லைனும் இல்லாதவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளான் அட்டல் யோஜனான்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ நீட் ஹெல்ப் அவங்க வந்து 14567 கால் பண்ணால் அட் எனி டைப் ஆஃப் ஹெல்ப் தே வில் ப்ரொவைட். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதான் இங்கே சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, இந்த நம்பர் என்ன? 14567. ஓகே. இந்த நம்பர் எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்மளால முடியாத நேரத்தில் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு முடியலன்னா நம்மளுக்கும் ஒரு ஹெல்ப்பை கேட்டு. ஓகே. ஸோ என்ன சொல்லுவாங்க இவங்க? இந்த நம்பருக்கு கால் பண்ண என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன மாதிரியான ஹெல்ப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஹெல்ப் மட்டும் செய்வாங்களா, இல்லை வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள் ஏதாவது தருவாங்களா? தருவாங்க சார், கூடுதல் தகவல் நமக்கு தருவாங்க. என்ன மாதிரி தகவல் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இவங்கள்ட்ட? நமக்கு என்ன தேவையான தகவல் நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பென்ஷன் பிளான்லாம் இருக்குல்ல, இப்போ பென்ஷன் உதவி வந்து வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு மாதம் வரல,
என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாமா? கால் பண்ணி கேட்கலாம் சார். பதில் சொல்லுவாங்களா அவங்க? சொல்லுவாங்க சார். சரி, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பெரியவங்களையே துன்புறுத்துறாங்க, ஒரு வன்முறை செய்யறாங்க, அவங்க மேல வந்து ஒரு வன்முறையை வந்து பிரயோகிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்பர் கால் பண்ணலாமா? பண்ணலாம் சார். அப்போ பண்ணா என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து அவங்களுக்கான உதவி என்னவோ அதை அவங்க கிட்ட இருந்து மீட்டு அந்த முதியோரை வந்து பாதுகாக்குவாங்க சார். அவங்கள மீட்கிறதுக்கு உண்டான அந்த சர்வீஸ் இப்போ போலீஸுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா அவங்களே கால் பண்ணி நேரில் வந்து அந்த ஒரு வன்முறையை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவமான நம்பர் என்ன சொல்லுங்க? 144567. சூப்பர், நன்றி. இந்த நாடகத்தை கேட்டதுக்கு நன்றி. 90.8 சரிங்களா, நம்ம விஐடியோட ரேடியோவோட ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 9:30 மணிக்கு வரும். அதே நிகழ்ச்சி வந்து திரும்பவும் வெள்ளிக்கிழமை 9:30 மணிக்கு திரும்பவும் நம்ம 14567. சார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோடனே மணிகண்டன் சார் ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணேன். சார் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. சுகந்தி மேம், பதி சார் ஒரு விளக்கம் சூப்பராக கொடுத்துட்டீங்க சார். நீங்கள் கிருபா சார், எல்லாத்துக்கும் எங்களுடைய விஐடி சமுதாய வானொலி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஹெல்ப்லைன் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லை, யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தாங்களா கூட இந்த நம்பரை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம், சமுதாய வானொலி மூலமாக இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. அதனால தாராளமாக கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.